மௌலவி என்று பேர்ல ஈக்கிற இந்த சண்டியன் யாரு? பண்டாரவல்ல. இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த சின்ன 12 வயசு பொடியனுண்டு மவுத்தாவிக்கிறாரு. அந்த மவுத்து எப்படி மவுத்துன்னு யாருக்கும் இன்னும் சரியா தெரியா. அப்படி இருக்க போல இன்றைக்கு பண்டார வேலையிலேருந்து ஒரு நிலார்டீன் என்ற பெயர்ல ஒரு மௌலவியாம் அவர் பெரிய ஒரு சண்டித்தனம் காட்டுறாரு. இப்போ நான் பாப்பேன், யார் இந்த சண்டியன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாம் தெரியும், 12 நாளைக்கு முந்தி இல்லாட்டி 13 நாளைக்கு முந்தி ஒரு மദ്രസா உண்டில் வெளிமட சில்மியா புறையில் இருக்கிற ஒரு மദ്രസா உண்டில் ஒரு பொடியன் உண்டு, 12 வயசு ஒரு சின்ன பிள்ளை உண்டு மௌத்து. அது தற்கொலையா கொலையான்னு இன்னும் யாருக்கும் சரியா செல்ல தெரியா. சரியா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நேரம் அது அப்படி கூட. இப்போ நேற்று நாங்கள் மீடியாக்கள் எல்லாம் பார்த்தோம், அந்த பொடியன் உம்மா வாப்பா தார்தாரோட பொறைமாரெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ இல்லை அவங்களுக்கும் இப்போ ஒரு டவுட்டாக இந்த மையத்து மேலே அவங்களுக்கு டவுட்டாக யார் சொல்கிறா? உம்மா வாப்பாவும் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த மையத்தாவின பொருள் இந்த சின்ன பொடியன் 12 வயசு இந்த சின்ன பொடியன் மவுத்தாவின பொருள் தூக்குல போட்டான்னு தெரியா. அந்த பொடியனே தூக்கு போட்டா இல்லாட்டி அந்த பொடியனை தூக்குல போட்டான்னு தெரியா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட பேத்திக்கிறாங்க, மையத்தை அடக்கிக்கிறாங்க. தன்னோட உண்டு கோதின பிள்ளையில அந்த மையத்துக்கு கூட கொண்டாந்தில்ல மையத்தை காட்டுறதுக்கு. ஓதி கொடுத்த ஒஸ்தாது மாதிரி வந்தில்ல மையத்தை பார்க்க. இப்படியாப்பட்ட நிலைமையில இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒன்றாவது நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம், பாராட்டுறோம். வத்தல இஸ்மத் சகோதரர், அந்த சகோதரர் இஸ்மத் அவர் என்ன செய்கிறார்? அவர் தான் இதை இன்றைக்கு சமூகத்து மத்தியில் கொண்டாடுறாரு. அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், ஒரு மௌலவி ஒன்று என்ற பெயரில் ஒரு முனாஃபிக் உண்டு. மௌலவி என்ற பெயரில் ஒரு முனாஃபிக் உண்டு. அவர் யார்டையோ சல்லிக்கு கூலிக்கு மாவிடிக்கிறார். அந்த மദ്രസா சொந்தக்காரால் யார்ட ஒரு மௌலவியிட ஸ்ரீலங்காலிக்கிற ஒரு ஃபேமஸ் மௌலவி ஒன்று தம்பியாம். அது வேறு சைட் தம்பி ஆகிக்கட்டும் மச்சன் ஆகிக்கட்டும் மருமகன் ஆகிக்கட்டும் எங்களுக்கு தேவையில்லது. அந்த மദ്രസா செய்கிற அந்த சல்லிக்கார சீதேவியிட சல்லியிட பவருக்கோ தெரியா இந்த பண்டாரவல மௌலவி நிலார்டீன் மௌலவி என்ற பெயரில் ஒருத்தர் இன்றைக்கு இஸ்மத் மௌலவியோட பேசுகிறார், இந்த இஸ்மத் சகோதரோடு பேசுகிறார். அந்த இஸ்மத் மௌலவி நடுவில் லேய்கிறார், கான்ஃபரன்ஸ் லேய்கிறார். இந்த என்ன சொல்கிறார்? பச்சை அநியாயத்தை தான் பேசுகிறார். நீங்களாம் ஒரு மௌலவியா ஆஜியார் துரை, நீங்களாம் ஒரு மௌலவியா? உங்களை ஓதித்தான் இந்த ஒஸ்தாது மாதிரி கொண்டாந்து அடிக்கணும், உங்களை மக்களை மௌலவி ஆக்கிறதுக்கு. பச்சை பொய்யத்தான் ஆஜியார் செய்கிறீங்க நீங்கள். அந்த உம்மாவை அந்த உம்மா வாப்பா 12 வயசு பிள்ளையை பறி கொடுத்து எவ்வளோ ஒரு சோகத்தை வைக்கிறாங்களாங்க. அந்த உம்மா வாப்பா மேலே பெரிய ஒரு பழியோடு போட்டீங்களே ஆஜியார் நீங்கள். அந்த நிலாட்டின் ஆஜியார்னு சொல்லக்கூடாது, சண்டியன் காடேன் கடப்புளியன். அந்த உம்மாடை வாப்படை மேலே பழிய போடுறீங்க. என்ன சொல்கிறீங்க? அந்த உம்மா வாப்பா அந்த பொடியன் பெம்பஸ் போடுற நேரம் கொண்டாந்து மദ്രസால சேர்த்தாங்களாம். பெம்பஸ் போட்டு நீக்கல மദ്രസால கொண்டாந்து சேர்த்தாங்களாம். பச்சை பொய். அந்த சகோதரர் இஸ்மத் அவர்கள், வத்தல இஸ்மத் அவர்கள் எல்லா விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிக்க பேத்து அதை பொய்யாக்கினார். அந்த மௌலவி என்ற பேரில் முனாஃபிக்க பொய்க்காரன் ஆக்கினார் அந்த இஸ்மத் சகோதரர் அவர்கள். ஏன் நீங்கள் சொல்றீங்க பொய்யாஜியார் ஹசரத் பொய்யன்னு சொல்லி அந்த கண்ணியமாக அந்த இஸ்மத் பேசுகிறார். அவ்வளவு பொய்ய சொல்லி அந்த உம்மடை வாப்படை மேலே பழிய போட்டு அந்த மദ്രസா நடந்த அநியாயமோ ஏதோ அந்த பொடியன் தூக்குல போட்டையா, தூக்குல போடப்பட்டுச்சா, தூக்குல போட்டானா, அதை மறைக்கிறதுக்கு ஒரு யார்டையோ சல்லிக்கா வேண்டி கூலிக்கு மாவிடிக்கிறார் இந்த மௌலவி என்ற பேரில் இந்த நிலார்டீன் பண்டாரவல. அவர் சின்ன பொய்யா அந்த இஸ்மத் சகோதரர் தெரிஞ்சிக்க பேத்து சமூகத்துக்கு தெரிய வந்துச்சு. இல்லாட்டி என்ன பெம்பஸ் போட்டு உடிக்கிற அந்த பொடியனை கொண்டாந்து மദ്രസால சேர்த்தாங்களாம். அதால் அவனுக்கு மன உளைச்சல் என்ன சரி செஞ்சு கொண்டு இருப்பானோ தெரியா. அல்லாஹு அக்பர். நீங்கள்லாம் மௌலவிமார் கேசுனா நீங்களாவே ஒரு கதை ஒன்று சொல்லுவீங்களாம். என்ன மௌலவிமாருக்கு யாரும் ஏசக்கூடாது, ஏசினா அந்த ஏசுறோட குடும்பத்தில் 7 தலைமுறைக்கு இல்மு வராதாம். நீங்களாம் இப்படி அநியாயத்தை செய்வீங்களாம், பச்சை முனாஃபிக்கா நடந்து கொள்வீங்களாம்.
உங்களை பற்றி யாரும் பேசக்கூடாதான். அடுத்து என்ன என்ன துறை நீங்கள் பேசுகிறீங்க? தெப்பட்டி புலன்றை துவேசமான ஊராம், ஸ்ரீலங்காலே ஆக துவேசமான ஊராம் அந்த கெப்பட்டி புலன்ற ஊர். அதுக்கு கிட்டத்தானா சில்மியாபுரம் வைக்குது. நாங்கள் தூத்துக்குடியிலே வைக்கிறோம், நாங்களும் ஸ்ரீலங்காவில் தான் வைக்கிறோம். எங்களுக்கு தெரியாவா வெளிமாடையிலே கெப்பட்டி புலையில் என்னன்னு எங்களுக்கு தெரியாவா? அதை விட துவேசமான ஏரியாவில் மദ്രസാக்கள் ஈக்குதாஜியார் தெரியாட்டி வாங்க சொல்லித்தாரோம். நீங்கள் இந்த மறைக்கிறதுக்கு அப்போ தலையில் பள்ளிகளில் எத்தனையோ பள்ளிக்குதான் பேசுவோம், இல்லாத பள்ளிகள் ஈக்குதான். அதோட பொறுப்பாத்தியார் இந்த ஆயிரக்கணக்கான மௌலைமார் இருக்கிறாங்க ஜொப் இல்லாமல். அந்த மாதிரி மௌலைமாரை கூடாது பத்தேடி பள்ளிகளில் பேசுமாமா போடாமல் அதுக்குண்டான வேலை செய்யாமல் இந்த பொடியண்ட மவுத்தை இந்த பொடியனு செஞ்ச அநியாயம் செய்யப்பட்டிருந்தா அதை மறைக்கிறதுக்கு அப்பு தலையில் பள்ளிகளில் பேசிமாம்கள் இல்லையாம், இனவாதம் வருமாம், இனவாதம் பேசவானமாம். இந்த யாருக்காச்சியா காது குத்துறீங்க? யாருக்கு காது குத்துறீங்க? நீங்கள் உங்களோட மௌலைமார்ன்ற பேரில் நீங்கள் செய்கிற அநியாயங்கள் இந்த சமூகத்துக்கு தெரியும். இதெல்லாம் மௌலைமாருக்கும் இல்லை, நல்லா கழிக்கிறாங்க, தக்குவோட இருக்கிற இன்னும் சில நல்ல மௌலைமார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லை. இதமா இந்த நிலார்டீன் பண்டாரவல மௌலவி என்ற பேரில் இருக்கிறாரே, இந்த முனாஃபிக்கு நாங்கள் பேசுகிறோம். என்ன முனாஃபிக்கு திருப்பி திருப்பி சொல்கிறார், பச்சை அநியாயத்தை செஞ்சார். அந்த ஃபோனில் அந்த இஸ்மத் சகோதரி இஸ்மத்தோடு பேசக்குள்ள அந்த உம்மடை வாப்படை மேலே பழியை போட்டு யார்கிட்டையோ சல்லிக்காக வேண்டி கூலிக்கு மாவிடிக்கிறதுக்கு யார்கிட்டையோ ஒரு கண்ட்ராக்ட் கொண்டுக்கு சல்லி எடுத்து அதுக்காக வேண்டி அந்த செஞ்ச அநியாயத்தை பாரு. ஆக தயவு செய்து மௌலவி என்ற நாங்கள் ஞானசார ஹாமதுருக்கு சிங்களாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாது சிலாக்கள் சொல்லுவாங்க, யார்ட்ட சாதுன்னு செல்லவானம். அதே மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க? சுவாமிநாதன் செல்ல மாட்டாங்க, ஹாமதுருன்னு செல்ல மாட்டாங்க. அநேகமாக சிலாக்கள் யூஸ் பண்ணுற வேர்டு என்ன? சீவரதாரியா, சீவரதாரியா. உங்களோட மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்? மௌலவி என்ற பெயரில் ஜுப்போடு தூண்டிக்கிற தலையில் தொப்பியை போட்டுக்கொண்டு முனாஃபிக்கான வேலையில் முனாஃபித்தனமாக நடக்கிற ஒரு முனாஃபிக்னு தான் சொல்லணும். எங்களுக்கு தெரியும், அல்ல எங்களை மன்னிக்கணும், அல்ல எங்களை மன்னிக்கணும். இந்த வார்த்தையை நாங்கள் சொல்கிறோன்னா நீங்கள் அப்படி நடந்து கொண்டீங்க அந்த புள்ளையோட மையத்தை வச்சு. எங்களுக்கும் புள்ளையலிக்காஜார், எங்களுக்கும் அந்த வயசில் புள்ளையலிக்குது. புள்ளையில பறை கொடுத்தோமோ அப்போ மாறுக்கு தான் தெரியும் அதோட வருத்தம், அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லி. ஆகவே உங்களோட சண்டித்தனம் கடைசியாக நீங்கள் பேசுறீங்க. இஸ்மத் சகோதரருக்கு என்ன சொல்கிறீங்க? பண்டாராவில் டவுனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல பாடம் ஒன்று படிச்சுப்போம். உங்களோட சண்டித்தனம் பெரிய சண்டியை நான் நீங்கள் பார்த்தாலையா? இதுக்கு வேற மௌலவி. ஐயோ ஐயோ, யார்கிட்ட பேர் செல்றேன்? அவங்களெல்லாம் மௌலவின்னு சொல்லி உருவாக்கினா உஸ்தாத்மார் பாவம். நான் கூட ஹக்கில் துவா செய்கிறேன், நேரத்தோட தெரியாமல் சொல்லிட்டு அவருக்கு அந்த உஸ்தாத்மாருக்கு அடிக்கோட சொல்லிட்டோம், என்னை மன்னிச்சுவோங்க. அந்த உஸ்தாத்மாருக்கு நாங்கள் துவா செய்கிறோம். அவங்களே மௌலவிமாரோ இந்த சமூகத்துக்கு உருவாக்கினேன். நீங்கள்லாம் மௌலவி யார்டோ சல்லிக்கு கூலிக்கு மாவிடிக்கிறீங்க. இது பொருந்தமா அநியாயங்களை செய்யாங்க தோரே. உங்களை நம்பி தானே மெம்பரில் ஏற்றுவாங்க சில பள்ளிகளில். நீங்கள் ஏறித்தானே ஆச்சியா நீங்கள் பயான் பண்ணணும். செய்கிற அநியாயத்தெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக யூஸ் பண்ணிங்க மெம்பர் வேலை. இதுதானே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை. மிம்பரை ஹுத்துபாவை பயானா யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட சண்டித்தனத்துக்கு இது பண்ணி உங்களை பண்டாராவில் சண்டின்னு பேரை வைப்போம், மௌலவியோட பேரை வைக்காம உங்களுக்கு. சரியா? கடைசியாக சொல்லிக்கொண்டேன், அந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கும் வர காட்டி சகோதரி இஸ்மத் அவர்களே உங்களை நான் பாராட்டுறோம், சமூகம் சார்பாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளை நியாயம் கிடைக்கும் வர காட்டியும் நீங்கள் அதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க. அல்லாஹ் உங்களே பொருந்திக் கொள்வான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.